அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ராபியா குக்கிங்கில் என்ன செஞ்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃப்ரைடேனால இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஃப்ரைடே ஸ்பெஷல் வந்து என்ன அப்படின்னா, தேங்காய் பால் சாதமும், அப்புறம் வந்து பீஃப் கிரேவியும் தாங்க செஞ்சுருக்கேன். இது ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து சாம்பார் இந்த ஊற்றிக்கு ஏதாவது செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எதுவுமே செய்ய வேண்டாம். இந்த பீஃப் கிரேவிக்கும் இந்த தேங்காய் பால் சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் வந்து பார்த்துரலாம். அதுக்கு முன்னால் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்பதான் நான் வந்து என்னென்ன மசாலா எல்லாம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ இது என்ன எப்படி செய்யுது சொல்லிட்டு பார்த்துரலாம். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துரலாம். நான் வந்து ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் மட்டும் ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை, 2 தக்காளி. அடுத்து வந்து தேங்காய் பால். நான் வந்து 1 கப் அரிசி, இது குக்கரில் செய்கிறதுனால 1 கப் அரிசி, 1 கப் அரிசிக்கு ஒரு கப்பு தேங்காய் பால், 1/4 கப்பு தண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் வந்து ஊற்றிருக்கேன். இப்போ இதில் பட்டை லவங்க ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன். பாருங்க, 2 துண்டு பட்டை. அடுத்து ஒரு 2 லவங்கம் எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய், 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதாவது 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு எடுத்திருக்கேன். அடுத்து பிரியாணி இலை 1 சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா பொரியணும். ஸ்டார் பூ இருந்துச்சுன்னா அது 1 சேர்த்துக்கோங்க. இப்ப வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை வந்து ரொம்ப ரோஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஒரு 3/4 பதம் வேகணும். வதக்கிட்டேன். இதை வந்து பிரியாணி இலை இருந்தா பிரியாணி இலையை ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க. நம்ம இதையா வெங்காயம் ரொம்ப வதக்கூடாது. அதாவது தேங்காய் சாதம், கீ ரைஸ் இந்த மாதிரி இருக்கலாண்டு வெங்காயம் வந்து ரொம்ப கலர் வந்து மாறிடக்கூடாது. அது பிரியாணிக்கு மட்டும்தான் அந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர்ல நம்ம வந்து வெங்காயம் வதக்கும். இதுக்கு வந்து ஒரு 3/4 பதம் வந்து வெங்காயம் வந்து வதக்குனா போதும். இப்ப பாருங்க, வெங்காயம் வந்து இந்த அளவு வதங்கினா போதும். வதங்கினதுக்கு அப்புறம் இப்ப இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இப்படி வதங்கினா போதும். இப்ப இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கணும். இப்ப பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இதுல நான் வந்து தக்காளி, உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கிறேன். இதையும் வதக்கிக்கோங்க. இப்ப இதுல நான் 1 ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து சோம்புத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூனோட கொஞ்சம் கம்மியா வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்ப இது எல்லாத்தையும் எண்ணெயில நல்லா வதக்கிக்கணும். இப்ப இதுல நான் மல்லி புதினா வந்து சேர்த்துக்கிறேன். இப்ப தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இப்ப இதை ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் நல்லா வதக்கிட்டாங்க. வதக்கிட்டு இப்ப இதுல தேங்காய் பால் வந்து ஊத்திக்கலாம். இப்ப நான் வந்து 1 கப்பு அரிசிக்கு வந்து 1 கப்பு தேங்காய் பால், கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்ச பால், அதாவது தண்ணி கலந்த பால், ரொம்ப கெட்டி பால் கிடையாது. அதாவது ஃபர்ஸ்ட் பால் ஒரு 1/2 கப்பு, அப்புறம் 2வது பால் ஒரு 1/2 கப்பு, அப்படி சேர்த்து 1 கப்பு எடுத்திருக்கேன். இப்ப 1/4 கப்பு தண்ணி வந்து நான் வந்து ஊத்திக்கிறேன். 1/4 கப்பு தண்ணி.
ஊற்றியாச்சு. இப்போ இது கொதி வரும்போது அரிசியை வந்து போட்டுடலாம். இப்போ பாருங்க அரிசி வந்து தண்ணி வந்து கொதி வந்துருச்சு. இப்போ இதில் அரிசி வந்து போட்டுடலாம். தண்ணி அரிசி வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு அரிசியை வந்து சேர்த்துக்கணும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இது விசில் விட்டுடலாம். இப்ப இதை நான் வந்து ஒரு 3 விசில் வந்து விட்டுக்கிறேன். இப்போ இது போட்டு விசில் போட்டுடலாம். இப்போ சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு பாத்திரலாம். பாருங்க சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒண்ணா வந்திருக்கு பாருங்க. இப்போ பீஃப் கிரேவி வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்துடலாம். நான் வந்து பெரிய 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்துட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லி இலை, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இதோடய நான் வந்து 1/4 கிலோ பீஃப் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். அதாவது ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊத்திருக்கேன். இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதுல வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் கிரேவி அதிகமா இருக்கிறவங்க வரணுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் அதிகமா வெங்காயம் தக்காளி வந்து நான் வந்து சேர்த்திருக்கேன். இப்ப இதை நல்லா வதக்கிக்கணும். இதோடய பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்ப இந்த வெங்காயம் பாருங்க இப்ப நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இதுல தக்காளி வந்து நான் வந்து அடுத்து மல்லி இலை, அடுத்து கொஞ்சம் புதினா இலை. நல்லா வதக்கி விடுவாங்க. இப்ப இதுல தேவையான உப்பு சேர்த்துறேன். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இதுல மஞ்சள் தூள் வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து மிளகாத்தூள் காரத்துக்கு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து கறி குழம்பு மசாலா வந்து நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுல வந்து மல்லி ஜீரகம் எல்லாம் வந்து சேர்ந்துருக்கு. அதனால நான் அந்த கறி குழம்பு மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். இப்ப இதையே நல்லா எண்ணெயில வந்து வதக்கிக்கணும். இப்ப இதுல 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்ப இதே நல்லா எண்ணெயில வதக்கிட்டு இப்ப இதுல கறியை வந்து சேர்த்தலாம். நான் வந்து கறியை வந்து வேக வச்சுதாங்க வச்சிருக்கேன். அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். இப்ப அதை வந்து இதுல சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க. பீஃப் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது சூப்பராட்டு அதாவது தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இதை இறக்கிடலாம். பாருங்க சூப்பரான தேங்காய் பால் சாதம் அப்புறம் வந்து பீஃப் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரெண்டுமே ரொம்ப சூப்பராக நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.